என் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு வேஷ்டி கட்டி விட்டுட்டாங்க. லைஃப்பில் செகண்ட் டைம் வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கேன். விஜய் வந்து என்னோட இண்டஸ்ட்ரியில் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல பர்சன் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீப்புள் ஐ ஹவ் எவர் மெட். 6 படம் தொடர்ந்து பண்ணியிருக்கோம் அண்ட் எல்லாமே சாங்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. காம்பினேஷன் அப்படின்னா அவங்க என்னுடைய சாங்க்கும் அவரோட விஷுவல் என்றைக்குமே வந்து ஒரு பிளெண்டாகி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு 5 படத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் இவங்ககிட்ட இவ்வளோ தான் பாட்டு வரும், அவர்கிட்ட அவ்வளோதான் விஷுவல் வரும் அப்படின்னு. ஸோ அந்த புரிதல், இந்த பாட்டு இப்படி டியூன் பண்ணோன்னா விஷுவல் வந்து இப்படி அவர் எடுப்பார் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து காம்பினேஷன்ஸில் வந்து நம்ம அந்த மேஜிக்கை ஃபீல் பண்ணலாம். நான் வந்து பூக்கள் பூக்கும்ல அந்த மேஜிக் ஃபீல் பண்ணேன். என்னுடைய சாங்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் பெஸ்ட் விஷுவல் கொடுத்தது வந்து விஜய் தான். அப்புறம் சைவம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு சின்ன பசங்களாம் வந்து ஊருக்கு வந்து ஹாலிடேஸ்க்கு கிளம்பி போவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு அந்த மாதிரி போகிற மாதிரி இது வந்து ஒரு ட்ராவலாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், எந்த ஒரு கமர்ஷியல் எண்ணங்களும் இல்லாமல் ப்ராப்பராக இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவை, பாடல்கள் ஜென்யூனான ஒரு சாங்ஸு, ஸ்கிரிப்டு வந்து தாண்டாமல் அந்த ஃபீலை கெடுக்காமல் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சாங்ஸாக வந்திருக்குது. படம் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்யூனான ஃபிலிம், ஒரு ஸ்வீட் ஃபிலிம். ஒரு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு மால்குடி டேஸ் மாதிரியோ இல்லை ஒரு மக்கடி மாதிரியோ ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம். அண்ட் அகெயின் நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நீரவ், நான், ஆண்டனி, ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து தொடர்ந்து இது வந்து 6th ஃபிலிம் சேர்ந்து விஜயோட ஒர்க் பண்ணேன். அண்ட் இந்த பயணம் டெஃபினட்டாக தொடரும். அண்ட் தேங்க்ஸ் விஜய், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங்.